ஏய் நான்சி, வெங்காயம் வெட்ட சொன்னல? தோ 5 நிமிஷத்துல வரேன். டேய் சீக்கிரம் தரடா, நான்சி வந்துற போறா. சீக்கிரம்டா. டேய் திறந்தா புறா பறந்து போயிடும்டா. டேய் கணேஷ் விடுடா. டேய் விடுன்னு சொல்றேன். நான்சி பாத்துட்டடா, சீக்கிரம்டா. வேண்டாம் சொல்றேன்டா. டேய் வேண்டாம் சொல்றேன்ல. வந்து மண்டைய உடைச்சிடுவேன் நானு. இரு வரேன். புறா எங்க போச்சு? ஷிப்புக்கு தானே பறந்து வரும்னு சொன்னாரு. காணுமே. சார் 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 அப்பா பயந்துட்டேன். எத்தனை வாட்டி சொன்னேன் கேட்டியா? திரும்ப என்னால மாங்காய் எல்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு மாங்காய் வேண்டாம். சரி சரி, வேற ஏதாவது சீக்கிரம் எடுத்துட்டு போ. ஓகே? இல்லைண்ணா. சார் சார் ஏய், அது எங்க அம்மாவோட மோதிரம். கீழே வை. எழுந்துரு. 2வது மாடியில என் பெட்ரூம் இருக்கும். அங்க வா. ஸ்ட்ரைட்டா வா. அந்த கதவு கொடியில லெஃப்ட்ல பாரு. வா. உள்ள வா. நீ இன்னும் எதுவும் எடுக்கலையா? சார் இதை எடுத்துக்கட்டுமா? அது இல்லைன்னா கப்பலே ஓட்ட முடியாது. முதல்ல அதை வை. இப்ப நான் 1 2 3 எண்ணுவேன். 3 எண்றதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு எடுத்து. சார் மெதுவா எண்ணுங்க சார். 1 2 சார் நான் இதை எடுத்துக்கிறேன். 3. நான்சி, ஐயோ அண்ணி. தோ வரேன். இரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு போ. நாளைக்கு வரேன். நாளைக்கு சொல்லிட்டு போனோம். சரி சரி சீக்கிரம் வா. நேத்து ஒருத்தன் ஃபுல் டைட்ல கண்ணதாசனுடைய கவிதையை சொன்னான். பொன்னி நதி அவ்வளவு போன ரத்தம் போன பின்பு கண்ணியரை ஏசுதடா உள்ளம், இது காலிடறி யானை வெலும் பள்ளம். என்னது யானையே கவுந்துருங்கிறான். பொண்ணுங்க பின்னாடி உண்மையா போக கூடாது மருது. அப்புறமா கிண்டி பார்த்தா பச்சை பச்சையா கதை இருக்கும். டேய் என்னங்கடா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பொண்ணு பின்னாடி என்னடா கதை இருக்க போகுது? நான் கேட்காது. எவ்வளவு பச்சையா இருந்தாலும் எனக்கு 1% கூட பச்சையா தெரியாது. மருது இந்த பாரை நல்லா சுத்திப்பார். எவ்வளோ பேர் எல்லாம் பெரிய பெரிய கவிஞருங்கோ அறிவாளிங்க. முக்காவாசி பேரு இந்த பொம்புளைங்க கதையாலே இப்படி மாறிட்டாங்க. ஏய் என்ன மென்ட்லா? எப்பவுமே நடந்து போன கதை கிடையாதுடா வாழ்க்கை. நடக்க போறதுதான் வாழ்க்கை. ஒரு காய் பெரிய மருது நீ உலகம் சுற்றும் வாலிபன், உனக்கு நிறைய தெரியும். ஆனா நான் உலகம் என்னை சுற்றும் வாலிபன், எனக்கும் சிலது தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட பகல்ல 7 பேரை துடிதுடிக்க அறுத்து கொன்னா இந்த சைத்தான். ஒவ்வொருத்தரையும் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சைத்தான். யாரும் இங்க இருந்து நகரக்கூடாது. ஊரா ரத்தம் குடிச்சது போதும். பால் குடிக்க துட்டு கேளு. ஏய் சைத்தானுக்கு துட்டு வேணும். பாக்கெட்ல வச்சிருக்க துட்ட வெளியே எடு. பர்ஸ்ல வச்சிருக்கிற துட்ட வெளியே எடு. ஏய் மாங்கா ஒன்னதான் இங்க வா. நீ வரியா இல்ல நாங்க வரவா? 500 ரூபாய் கொடுப்பாரு. அக்கா கழட்டி சங்கிலிய கழட்டி கொடுப்பாங்க. இந்த பொண்ணு எதுவும் கொடுக்காம இங்க இருந்து போக முடியாது. ஏய் சைத்தான் விட மாட்டான். அவன் சும்மா தமாஷ் பண்றான். ஐயோ
நீ வா. என்ன தப்பா பாக்குற? நம்ப மாட்டேன்ற? சைத்தான் விட மாட்டான். ஜீசஸ். அவன் சும்மா விளையாட்டு காட்டுறான். சொன்ன கேளு. ஏய், வா. போகாத. இங்க யாரோ ஒருத்தன் உன்னை பத்தி தப்பா பேசுறான். அவன் கூட்டத்துல இருந்து 3 அடி எடுத்து வச்சான்னா வலிப்பு வந்து ரத்தம் கக்கி துடி துடிச்சு செத்து போடுவான். ஐயா, வா. மருது வேணாம் ப்ளீஸ். என்னடா சாப்பிடுவ? எப்படி உனக்கு ரத்தம் இருக்குது? எத்தனை லிட்டர் குடிக்க போற? யார் ரத்தம் வேணும் சொல்லு. கதை விட்டுட்டு இருக்கான். வா. எனக்கு பயமா இருக்கு மருது. கண்ணு ரத்தம் வேணுமா? இல்ல இவர் ரத்தம் வேணுமா? ஐயோ இவர்கிட்ட 1 லிட்டர் கேளு. ஐயோ, ஐயோ, இவர்கிட்ட 1 லிட்டர் ஐயோ. கேளு. இவர்கிட்ட 2 லிட்டர் குடிக்கிறியா? குடி. யார் ரத்தம் குடிக்க போற? இங்க யாரோ ஒருத்தன் வெளிய போக பாக்குறான். மருது, அவன் மட்டும் 3 அடி எடுத்து வச்சான்னா அவனை கண்டுபிடிச்சிட்டான். நாக்கு தொங்கிடும். கை கால் வலிப்பு வரும். நரம்பு அறுக்கும். மூளை தொங்கிடும். ஐயோ, அது நீதானா? சைத்தான புறானுக்கு ரத்தம்லாம் வேணாம்டா. குழப்பம் பண்ணானே போடுறாங்க. கர்த்தரே, காப்பாத்து. காணிக்கை தரேன். மருது, என்னாச்சு மருது? மருது. ஜீசஸ், மருது, பேசு மருது, பேசு. மருது. அந்த மஸ்தான் எங்க காணோம்? பாவி மஸ்தான கூட இவ்வளவு பயப்படல. நானால ரொம்ப பயந்துட்டேன். பைனக்குலர் எடுத்த உடனே என்னாச்சு? ஏய் சொல்லு. பைனக்குலர் எடுத்த உடனே என்னாச்சு? அப்புறமா உன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டாரு. கப்பல் எடுத்து பார்த்தாலே எங்க வீடு தெரியும்னு சொன்னேன். ஆனா அவர் வரல. அந்த கருப்பன் தான் வந்தான். காசு கொடுக்காம பரோட்டா, பாயா, சிக்கன் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு மாட்டிக்கிட்டான். ஏது இது பைனோக்குலர் ரொம்ப நாளா இருக்குது? அன்னைக்கு கப்பல்ல ஏறும்போது என்னமோ பேய் இருக்குதுன்னு சொன்னியே. மேல போய் பார்த்தா என்ன சூப்பரா ஹீரோ மாதிரி ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா? அவர்தான் இது கொடுத்தாரு. ஹீரோ மாதிரியா? நீ பாத்தியா அது? அதையா? நான் சொன்னா நீ பயந்துடாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அட்லாண்டிக் கடலில் போகும்போது இந்த கப்பலை வேலை செஞ்ச ஆபீசர் ஒருத்தார் வயத்து வலி தாங்க முடியாம கப்பல் மேல் தளத்துல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். பணத்தை கடலில் தூக்கி போட்டாலும் அந்த ஆபீசரோட இந்த கப்பலை விட்டுருங்கள். சில பேருக்கானுக்கு மட்டும்தான் அது தெரியுமா? இப்படி இருந்தது. அழகா இருந்தாரு. அவர்தான் என்ன புறாவை எடுத்துக்க சொன்னாரு. புறாவை அத கையால கொடுத்துதா? கொடுத்திருக்காது. என்ன பேயால எதையும் தொட முடியாது. வேணும்னா மேல போய் தால பார், கப்பல்ல பேய்தாயிரும். ஆமா, இதையும் அவர் கையால கொடுக்கல. நான் தான் எடுத்துக்கிட்டேன். முட்டாள்.